Hi friends, welcome to Himmia's home. இப்போ பார்த்தாலும் இட்லி சட்னி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிபீஸும் ஒரு வரப்பிரசாதம் கரெக்டாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இட்லி ஃபிங்கர் செய்யலாம். இது வந்து இந்த வின்டர் சீசனுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். 3 இட்லி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். 2 இட்லிக்கு 1 முட்டை போதும். நான் 3 இட்லி எடுத்துருக்கிறதுனால 2 முட்டை ஊற்றுறேன். கொஞ்சோண்டு மீதி இருக்க தான் செய்யும். அப்புறமா ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இட்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். இட்லி பொடி, நம்ம இட்லி தொட்டு சாப்பிட்ற பொடி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டிப் பண்ணும்போது நல்லா அழுத்தி விட்டு இது பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா உள்ளே வந்து இறங்கும். இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு இதில் போட்டுருங்க. இதில் வந்து பபிள்ஸாக வரும். ஏன்னா அந்த முட்டை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப பபிள்ஸாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது அடங்கிடும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான எம்மியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் காலையில் செஞ்ச இட்லி வந்து ஒரு 2-3 மீதி இருந்ததுன்னா ஈவினிங் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லி மஞ்சூரியன் செய்யலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி ஃபிங்கர்ஸே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை செய்ய போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். அப்புறம் வெங்காயம் நல்லா சாட்டே ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேணாம், லைட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு கப் கோஸ் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 கப் கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 கப் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து மஞ்சூரியனுக்கு வந்து ஆனியனும் குடமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கோஸும் கேரட்டும் வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, ஹாஃப் குக் அதோட கொஞ்சம் அதிகமாக குக் ஆகலாம், அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை வந்து நான் இதில் போடுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த இட்லிலலாம் அந்த சாஸ்லாம் நல்லா ஊறுற மாதிரி கலந்துட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் இட்லி ஃபிங்கர் செய்யாமல் மஞ்சூரியன் மட்டும் செய்கிறதா இருந்தால் இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் பெறக்கே.